கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலைய பகுதியில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்ட கோட்டாட்சியர் ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டுள்ளார். அது குறித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு நாள் நாங்க சொன்னவங்களுக்காக பண்ணாம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ச் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. கம்ப்ளைண்டா வந்துட்டு வந்துருங்களா நீங்க இப்படி வாங்க. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், இது குறித்து வியாபாரிகளுக்கு முன் அறிவிப்பு ஏதேனும் வழங்கப்பட்டதா? அது குறித்து கடலூர் திருப்பாதிரி புலியூர்ல கடலூருடைய மத்திய பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. இந்த பேருந்து நிலையத்துல உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் அனைத்துமே வந்து செல்லும் ஒரு நிலையில ஏற்கனவே இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த பேருந்து நிலையம் கடுமையான ஒரு நெரிசல்ல சிக்கித்து வர நேரத்துல புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணியும் பல்வேறு இடங்களில அதற்கான இடமும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடலூர் பேருந்து நிலையத்துல தற்பொழுது வியாபாரிகள், அதாவது அங்க கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் கடையை விட்டு வெளியில் அந்த கடையோடைய பொருட்களை வைத்திருப்பதால் கடுமையான இந்த வெயில் நேரத்துல ஒதுங்குவதற்கு கூட பொதுமக்கள் ஒதுங்கி நிற்பதற்கும் நிழலில் நிற்பதற்கு எந்த ஒரு வழிவகையும் இல்லை. வெயிலில் நிற்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதாக தொடர் புகார்கள் வந்தது. இதனை அடுத்து கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா கடலூர் மத்திய பேருந்து நிலையத்திற்கு சென்று அதிரடியாக காவல்துறையுடன் இணைந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வின் போது கடைகள் அனைத்துமே பொதுமக்கள் நிற்க கட்டப்பட்ட அந்த பிளாட்பாரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதனை அடுத்து அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்த கோட்டாட்சியர் உடனடியாக உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடைகளுக்குள்ள மட்டுமே கடைகளை வைக்க வேண்டும், வெளியில் கொண்டு வரக்கூடாது, வெளியில் இருக்கும் இடம் பொதுமக்கள் நிற்பதற்காக கட்டப்பட்ட இடம், அந்த இடத்தை பொதுமக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா அந்த பேருந்துகள் இருக்கும் இடத்தின் அருகிலும் தெருவோர கடைகளும் நிறைய இருந்தது. அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்த அவர் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் இந்த கடைகள் எல்லாம் இருக்க வேண்டும், மேலும் அனுமதி பெற்ற கடைகள் மட்டுமே பேருந்து நிலையத்திற்குள் இருக்க வேண்டும், அனுமதி பெறாத கடைகள் அனைத்துக்குமே உரிய அவகாசம் கொடுத்து அவற்றை உடனடியாக காலி செய்ய காவல்துறைக்கும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.